الحمد لله وحده الصلاة والسلام على من لا نبي بعد ما بعد فيقول الله تعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا وأنذر أشيرتك الأقربين صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم الدين النصيحة أو كما قال عليه الصلاة والسلام அகிலமெல்லாம் படைத்து தன்னகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கும் வல்லவன் அல்லாஹ்வுக்கே புகழனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் எங்கள் முஸ்தபா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் உண்டாவதா. ஜும்மாவுடைய அன்பு கட்டளையாம் அல்லாஹுடைய கட்டளை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுடைய மாளிகையில் இஅ்திகாஃபுடைய நியத்துடன் அமர்ந்திருக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய ஈடேற்றத்திற்காக வேண்டி எங்களுடைய வெற்றிக்காக வேண்டி எவைகளையெல்லாம் அல்லாஹ் எடுத்து நடக்கும்படி அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கின்றானோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கும்படியும் எவைகளில் இருந்து அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தவிர்ந்து கொள்ளும்படி கட்டளையிட்டிருக்கின்றானோ அவை அனைத்திலுமிருந்து தவிர்ந்து கொள்ளும்படி ஆரம்பமாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத் செய்து கொள்கின்றேன். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மிக இரக்கமானவன். உலகத்திலே பல கோடிக்கணக்கான படைப்பினங்களை அல்லாஹ் படைத்திருக்கிறான். இந்த படைப்பினங்களிலும் சிறந்த படைப்பாக மனிதனை அல்லாஹ் படைத்து வைத்திருக்கிறான். மேலானவர்களே, இந்த மனிதனிலும் அல்லாஹ்வுடைய பார்வையில் மிக சிறந்தவன் யார் என்றால் அடியார்களுக்கு மத்தியில் விட்டுக் கொடுப்புடன் ஒற்றுமையாக இருக்கக்கூடியவர்களே தான் அல்லாஹ் மிகவும் நேசிக்கிறான். யார் ஒற்றுமையாக இருக்கிறார்களோ இவர்களுக்கு அல்லாஹ் உலகத்திலும் கண்ணியம் இருக்கிறது, நாளை கியாமத்துடைய நாளையும் இவர்களுடைய அந்தஸ்து மிகவும் பெரிதாக இருக்கும் என்பதாக அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். மேலானவர்களே, அடியார்கள் உலகத்தில் தேர்ந்தெடுக்கக்கூடிய நட்பு ஒன்று இருக்கிறது, அதுதான் நண்பன். அல்லாஹ் அடியானுக்கு தேர்ந்து தரக்கூடிய ஒரு நட்பு இருக்கு, ஒரு உறவு இருக்கிறது, அதுதான் உறவு முறை, சிலத்துர் ரஹீம். அதாவது யாருக்கும் தன்னுடைய தாயை தேர்ந்தெடுக்க முடியாது, தன்னுடைய வாப்பாவை யாருக்கும் தேர்ந்தெடுக்க முடியாது, தன்னுடைய சகோதரன், உடன் பிறந்த சகோதரன், நானா, தாத்தா, தம்பி, என்னுடன் உடல் பிறந்தவர்களை யாருக்கும் எனக்கு இவர்தான் தம்பியாக வர வேண்டும், எனக்கு இவர்தான் வாப்பாக வர வேண்டும், எனக்கு இவர்தான் உம்மாவா வர வேண்டும் என்று யாருக்கும் தேர்ந்தெடுக்க முடியாது. இது அல்லாஹ் எங்களுக்கு தேர்ந்து தந்த ஒரு உறவு. யார் இந்த உறவை சேர்ந்து நடக்கிறாரோ, இந்த உறவை யார் மதிக்கிறாரோ இவரை அல்லாஹ் உலகத்திலும் கண்ணியப்படுத்துகிறான், நாளை கியாமத்துடைய நாளையும் இவர்களுக்கு நிறைய அந்தஸ்துக்கள், தரஜாக்கள் இருந்து கொண்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து 2 கேள்வி கேட்டாங்க. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் தேவையான, அவசியமான, எதிர்பார்க்கக்கூடிய 2 கேள்வி. அது முஸ்லிமாக இருக்கலாம், காஃபிராக இருக்கலாம், ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், வயோதிபராக இருக்கலாம், வாலிபராக இருக்கலாம். மேலானவர்களே, யாராக இருந்தாலும், படித்தவன் படிக்காதவன் எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய 2 கேள்வியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள். என்ன கேள்வி? மன் அஹப்ப அய்யுபஸத லஹு ஃபீ ரிஸ்கி வ யன்ஸஅ லஹு ஃபீ உமரி. கேட்டாங்க, உங்களோட ரிஸ்க்ல பரக்கத் வேணுமா? மேலான ரிஸ்க்னு சொன்னா அன்றாடம் நாங்க செய்யக்கூடிய அனைத்தும் அடங்கும். தொழிலாக இருக்கலாம்,
எதெல்லாம் நாம் தொடர்படுகிறோம் எங்களுடன், இது அனைத்தும் அந்த ரிஸ்க். நாம் இன்று காலையிலிருந்து மாலை வரைக்கும் பஜாரில் பாடுபடுகிறது என்னதுக்கு? நான் ரிஸ்கை தேடி சம்பாத்தியம். கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து, இந்த சம்பாத்தியத்துல பரக்கத் வேணுமா? யாருக்கு ஆசை இல்ல? எல்லாரும் ஆசைப்பட்ட இதைத்தான் தேடுறது. கொஞ்சமாக இருந்தாலும் பரவாயில்ல, அது பரக்கத்தாக இருக்கணும். எல்லாருக்கும் பிரச்சனை பரக்கத் இல்லாத பிரச்சனை. எவ்வளவு தேடினாலும் போதா, எவ்வளவு தேடினாலும் அடுத்த நாளாக்களே கடனாகின்றோம். இத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து கேட்டாங்க, உங்களோட ரிஸ்க்ல பரக்கத் வேணுமா? வயன்ஸலஹு ஃபீ உமரி, அதாவது உங்களோட ஆயுள், நோய் இல்லாத ஆயுள் நீடிக்க வேண்டுமா? யாருக்கு ஆசை இல்லை மேலானவர்களே? உலகத்துல நீண்ட காலம் வாழணும்னு யாருக்கு ஆசை இல்லை? ஒரு மனிதர் வயது 100 வயசு வாழ்ந்துட்டாரு, நோயாகிறாரு, அவர்கிட்ட போயிட்டு என்ன உங்களுக்கு தேவை, இன்னொரு 100 வருஷம் வாழ ஆசையான்னு கேட்ட என்ன சொல்லுவார்? வானண்டா சொல்லுவார். தந்தா பெரிய பாக்கியம், இன்னும் வாழதான் ஆசைப்படுவார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை காட்டி கேட்டாங்க, நோய் இல்லாத நீண்ட ஆயுள் உங்களுக்கு வேணுமா? எல்லாருக்கும் ஆசை நீண்ட ஆயுள் வாழணும், ஆனா நோய்க்க கூடாது. இது ரெண்டும் கிடைக்கும் மேலானவர். ஒரே ஒரு அமலை செய்யுங்க, ஒரே ஒரு அமல். மேல ஒரு நாளுடைய பொறுமதிக்குதே, இது கியாமத்துடைய நாளில் விளங்கும். சொன்னாங்க என்ன தெரியுமா நீங்க செய்யணும்? ஃபல் யஸில் ரஹிமா, அதாவது உங்களோட உறவுகள் இந்த உறவுகளோட நீங்க சேர்ந்துறீங்க. நீங்க உலகத்தில் எதிர்பார்க்கிற ரெண்டும் கிடைச்சிடும். நீங்க காலையில இருந்து மாலை கஷ்டப்படுறோமே, இந்த ரெண்டும் சிம்பிளா எங்களோட காலடிக்கு வந்துடும். இன்னைக்கு எத்தனை பேருக்கு என்ன விதமான நோய், ஸ்கேனுக்கும் படுவதில்லை, டாக்டர்கிட்ட போறோம் செக் பண்றோம் படுவதில்லை, என்ன நோயின்னு கண்டுபிடிச்சு கொள்ளலாம். ஆனா மேல் வருத்தம் ஆகிக்குது, ஒரே நோய் ஆகிக்குது, பயப்படுறோம் மௌத்து வந்துருமா? மேலான பயங்கரமான நோய் யுகம். இந்த நோய் இல்லாம உடம்புல ஆரோக்கியத்தோட நீண்ட ஆயுள் வேணுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க உறவு ஈகிறாரா? உங்களோட உறவு, உங்களோட உம்மா ஈகிறாங்களா, உங்களோட வாப்பா ஈகிறாங்களா, உங்களோட உடல் பிறந்த நானா தம்பி தாத்தமார் ஈகிறாங்களா, இவர்களோட நீங்க சேர்ந்துறீங்க. அல்லாஹ்வோட வாழ்க்கையில் அல்லாஹ் பரக்கத் செய்வான். மேலானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல தை கோத்திரத்தை சேர்ந்த ஒரு சஹாபி இருந்தார், 2 சஹாபி. இவங்க 2 பேரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. ஒரே நடியில ஒரே நாள் ஒரே நேரம். இந்த 2 பேரையும் பார்த்து சொல்லுவாங்க இரட்டையர்கள் என்பதாக சொல்லுவாங்க. இது 2 பேரோட அமலும் எப்படி இருந்துச்சு? இவர் 2 ரக்காத் தொழுது அவரு 2 ரக்காத் தொழுவாரு, இவரு நோம்பு பிடிச்சா அவரும் நோம்பு பிடிப்பாரு. மேலானவர்களே, இந்த அளவுன்னு சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதுல 2 பேர் ஒருத்தர் எடுத்து யுத்தத்துக்கு அனுப்பிட்டார். போனவர் ஷஹீத் ஆயிட்டார். மத்த சஹாபி என்ன செஞ்சாரு? அவர் மௌத்தாகி ஒரு கிழமைக்கு பின்னால மௌத்தா போயிட்டார். அபூ தல்ஹான் ஒரு சஹாபி கனவு காண்றாரு. கனவுல இந்த 2 பேரும் சொர்க்கத்துல வாசல்ல ஈகிறாங்க. யார் முதலாவது சொர்க்கம் போறது? அல்லாஹ் சொன்னான், அந்த ஷஹீதுக்கு இல்ல, அவருக்கு பின்னால ஒரு கிழமைக்கு பின்னால மரணிச்சாரே இவர், அல்லாஹ் சொர்க்கம் போக சொன்னார். அபூ தல்ஹான் சஹாபிக்கு ஆச்சரியம், ஓடி வந்தாங்க, யா ரசூலல்லாஹ், நான் ஒரு கனவு கண்டேன், ஆச்சரியம் என்று யா ரசூலல்லாஹ், இப்படி நடந்துச்சு. சொர்க்கத்துக்கு போனது ஷஹீத் இல்ல, ஷஹீதுடைய அந்தஸ்து என்ன மேலானவர்களே எல்லாருக்கும் தெரியும். ஆனா அல்லாஹ் அனுப்பினது ஒரு கிழமைக்கு பின்னால மரணிச்சாரே அவரை தான் அனுப்பினான். யா ரசூலல்லாஹ், எனக்கு ஆச்சரியம் ஆகிது, என்ன இது சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூ தல்ஹா, இது ஆச்சரியப்பட்டதுக்கு என்ன ஆகிது இதுல? சொன்னார், அவரை விட இவர் ஒரு கிழமை உலகத்துல வாழ்ந்துகிறாரு. இந்த ஒரு கிழமையில எத்தனை ரக்அத் தொழுதிப்பாரு, எத்தனை சதகா செஞ்சிப்பாரு, எத்தனை நல்ல விஷயம் செஞ்சிப்பாரு. அந்த நல்ல விஷயம் ஷஹீதுக்கு கிடைச்சல, அதனால அல்லாஹ் அவருடைய நன்மை கூடிடுச்சு, அல்லாஹ் முதலாவது சொர்க்கத்துக்கு அனுப்பினான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. ஏன்னா ஒரு நாளுடைய பொறுமதி அங்க விளங்கும். ஆயுள் நீடிக்கப்பட்டது, அதுவும் ஆரோக்கியத்தோட, அது பெரும் பாக்கியம் மேலானவர்களே. நான் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தஅல்லமூ மின் அன்சாபிக்கும், உங்களோட உறவுகளை தேடி படிங்க. நிறைய பேருக்கு தெரியாது, இது என்ன வாப்பாட ஃபேமிலி, இது என்ன நாடாட ஃபேமிலி, என்ன உம்மாட ஃபேமிலி. நிறைய பேருக்கு சொன்னாதான் தெரியும் உங்களோட வாப்பா அப்படியா, ஏன் அவ்வளவு பிஸி. சொன்னா தேடி படிங்க உறவுகளை, ஏன் அதுதான் உங்களோட வாழ்க்கை. இப்னு ஹிப்பான் ஷரீஃப்ல ஒரு ஹதீஸ் வருது.
அந்த ஹதீஸ எழுதக்கூடிய உலமாக்கள் எப்படி தெரியும் எழுதுறாங்க? ஹதீசுன் அஸீமுன் அஜீபுன். என்ன சொல்றாங்க? ஆச்சரியமான ஹதீஸ். எழுதக்கூடிய ஹதீஸை எழுதக்கூடிய ராவி எழுதுறாரு, ஹதீசுன் அஸீமுன் அஜீபுன், ஆச்சரியமான ஹதீஸ். என்ன? அஜலு தாஅத்தி ஸவாபன் சொன்னாங்க. நன்மைய லேசா கொண்டு வரக்கூடியது, பரக்கத்தை லேசா கொண்டு வரக்கூடிய ஒரு அமல சொல்லி தந்தார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கேட்டாங்க சஹாபாக்களை பார்த்து, நான் இன்னைக்கு நாங்க தொழ வந்திருக்கிறோம், இந்த தொழுகையிலே அல்லாஹ் சரிபிர பாப்பான். ஜகாத் செய்யறோம், ஜகாத் கொடுக்கிறோம், இதுல சரிபிர பாப்பான். நோம்பு பிடிக்கிறோம், அந்த நோம்பு எப்படி பிடிச்சார், இவர் பிடிச்ச சாப்பாடு ஹலாலா ஹராமா, நோம்பு பிடிச்சிட்டு கீபத் பேசி எல்லாம் அல்லாஹ் பாப்பான். ஆனா இந்த அமலுக்கு எந்த கண்டிஷனும் இல்ல, எந்த கண்டிஷனும் இல்ல. செஞ்சீங்களா அல்லாஹ் பரக்கத். சஹாபாக்களை பார்த்து கேட்டாங்க, கேட்டு சொன்னாங்க ஆச்சரியமான ஒரு சம்பவத்தை சொன்னாங்க. ஹத்தா இன்ன அஹ்லல் பைத்தி லயகூனு ஃபஜ்ரா. ஒரு குடும்பம் இருக்குது, பார்க்கிறதுக்கு பேருல முஸ்லிம், நாங்க சொல்லுவோமே ஜும்மா முஸ்லிம், அந்த முஸ்லிம் இந்த முஸ்லிம், இது மாதிரி இவர் அதுவும் இல்ல, பேருல முஸ்லிம், தொழுகையும் இல்ல, ஜகாத்தும் இல்ல, ஒன்றுமே இல்ல. என்றாலும் அல்லாஹ் அவனோட செல்வத்தில் அல்லாஹ் ஃபதன் ஹுவ மாலுஹும் வ யக்ஸுரு அததுஹும், அல்லாஹ் அவனோட ஆயுள், அந்த குடும்பம் ஆயுள் கூட வாழுது, செல்வத்துல மாஷா அல்லாஹ் நல்லா கொடுத்தீங்க. சொன்னாங்க இவங்க ஒரே ஒரு அமல் செஞ்சாங்க, ஒரு அமலும் இல்ல, ஆனா ஒரே ஒரு அமல். என்ன அமல் மேலானவர்களே? என்ன அமல் தெரியுமா? தண்ட நானவ விட்டு கொடுக்கல, தண்ட தாத்தவ விட்டு கொடுக்கல, தண்ட உறவு முறையோட சேர்ந்து இருந்தாரு, உறவுகளோட மிச்சம் ஒத்துமையா இருந்தாரு. என்ன பிரச்சனை வந்தாலும், அவரே தவறு செஞ்சாலும் இவங்க முதலாவது முந்தி கொள்வாங்க, மன்னிப்புக்கு முந்தினாங்க. இதனால அல்லாஹ் அந்த குடும்பத்தை சொன்னாங்க இந்த அளவு அல்லாஹ் உலகத்துல கண்ணியமாக வைத்திருக்கிறான். மேலானவர்களே, சொல்லி மாமின் அஹ்லில் பைத்தி யதவாஸலூன ஃபயஹ்தாஜூன் சொல்லிட்டு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எந்த உலகத்துல எந்த குடும்பம் ஒத்துமையாக சேர்ந்தீகுதோ அந்த குடும்பம் ஒரு நாளும் இன்னொத்தட்ட கை நீத்தின சரித்திரமே கிடையாது. சரித்திரத்தை உண்டாக மாட்டான். யார் ஒற்றுமையான எந்த குடும்பம் ஈக்குதோ, மேலான இன்னைக்கு நான் கண் கூட பார்ப்போம், கண் கூட நிறைய விஷயம் பார்ப்போம். ஒற்றுமையாக எங்க ஈகிறாங்களோ அந்த இடத்துல அல்லாஹ் பரக்கத்தை செஞ்சு கொண்டே இருப்பான். சொன்னாங்க இன்னொத்தட்ட கை நீட்டி கேட்கிற நிலைமையை அல்லாஹ் மௌத்து வரைக்கும் உண்டாக்க மாட்டான் என்பதா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாங்க யோசிச்சோமா, ஏன் எங்களுக்கு பரக்கத் இல்ல, ஏன் எங்கட பிசினஸ்ல கை வச்சா லொஸ்ட் ஆகி கொண்டே போறோம்? நாங்க வேற மாதிரி தான் நாங்க யோசிக்கிறது. நல்லா செஞ்சு கொண்டு இந்த வியாபாரம் என்னப்பா லொஸ்ட் ஆச்சு, பக்கத்து கடைக்காரன் இந்த மாதிரி செஞ்சுட்டாரோ, இப்படிதான் நாங்க யோசிக்கிறது. ஆனா நாங்க யோசிக்கல, என் உமாவை நான் பார்க்க போகல, என்ன நானா கஷ்டத்துல இருக்கிறாரு, என் தம்பி கஷ்டத்துல இருக்கிறாரு, இத பத்தி நான் யோசிச்சேன், நாங்க யோசிக்கல. இதை யோசிச்சுன்னா எல்லா முசீபத்தும் வைத்து. மேலானவர்களே, சதகா கொடுக்கிறது இருக்குதே, சதகா ஆக முக்கியம். சஹாபி வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், குடும்பத்தோட சேர்ந்து நடக்கிற என்ன சொன்னாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உதவி கரம் கொண்டிருங்க, உதவி செய்யுங்க. ஒருக்கா கேட்கிறாரா கொடுங்க, ரெண்டாட்டி கேட்கிறாரா கொடுங்க. பல தடவை அல்லாஹ் உங்களுக்கு தந்தி வச்சிருக்கிறானா, கஷ்டமேகும் எங்களுக்கு. அடே என்னடா என்கிட்ட அடிக்கடி கேட்கிறார், அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்கிறதுக்கு அதை பாக்கியத்தெல்லாம் தந்திக்கிறான், கொடுங்க, இதுதான் உங்களோட பரக்கத். கொடுக்கிறீங்களா அது குறையாது. மேலானவர்களே, இன்றைக்கு ரெண்டாட்டி கேட்டு மூஞ்சி யாரை இருந்தாலும் நாங்க சொன்னாச்சு, என்னப்பா இதனாலும் பாருங்க. சொன்னாங்க வெளியில ஒருத்தருக்கு இன்றைக்கு நிறைய பேர் சதக்கா செய்யறாங்க. ஊர்ல மாஷா அல்லாஹ் ஃபேமஸ் ஹாஜியார் மாஷா அல்லாஹ் அந்த பள்ளியை கட்டி கொடுத்தாரு, அந்த மதரசாக்கு ஹெல்ப் பண்ணாரு, எல்லாம் சொல்றாங்க. ஆனா இவருடைய நானா கூலி வீட்டுல இருக்கிறாரு, இவருடைய தாத்தா தம்பி எல்லாரும் கஷ்டத்துல இருக்கிறாங்க. ஆனா இவர் ஊருக்கு செய்யறாரு. மேலாகவே ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நீங்க ஊருக்கு செஞ்ச ஒரு நன்மைதான், ஊருக்கு செஞ்ச ஒரு நன்மைதான். ஆனா அவட கூட பிறந்த நானா ரத்தம் கஷ்டத்துல அவருக்கு செய்யுங்க, 2 நன்மை அல்லாஹ் தருவான். இன்னைக்கு நாங்க செய்வது கஷ்டம், ஏன் அவர்கிட்ட கொடுத்தா பேர் வராதே, எங்கட போஸ்ட் படாதே,
உங்களோட தொழில்ல, உங்களோட செல்வத்துல, உங்களோட ஆயில்ல பரக்கத் வேணுமா, நீங்க அவருக்கு கொடுங்க. அல்லாஹ் அவளை பரக்கத் செய்வான். வர முசீபத் எங்களவே வைத்திரும். அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு ஆயத் இருக்கிறான், லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். குர்ஆன்ல ஒரு ஆயத் இருக்கிறான், நீங்க சதகா கொடுக்கறேன்டா உங்களுக்கு விருப்பமானதை தான் இன்னொருத்தருக்கு கொடுக்கணும். இன்னைக்கு நாங்க எப்படி கொடுக்குறேன்? பாவிச்சு மேலதிகமே தான் கொடுக்குறேன், பாவிச்சு யூஸ் பண்ண இடத்தை தான் சதகா கொடுக்குறேன். என்ன அல்லாஹ் என்ன சொல்லிக்கிறான்? உங்களுக்கு எது விருப்பமா அதை கொடுங்க. இந்த ஆயத் இறங்குது. அபூ தல்ஹான சஹாபி, இவற்ற ஒரு விருப்பமான ஒரு தோட்டம், ஆஃப் டைம் கிடைச்சாலே தோட்டத்துக்கு போய்த்துருவார். மேலானவர்களே, இந்த சஹாபி ஓடி வந்தார். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் குர்ஆன்ல இப்படி ஒரு ஆயத் இறக்கிக்கிறான், சதகா கொடுக்கிறேன்னா விருப்பமானவங்களுக்கு கொடுங்க. எனக்கு இந்த தோட்டம் விருப்பமானதுண்ட கொடுங்க, எனக்கு இந்த தோட்டம் விருப்பம். யா ரசூலல்லாஹ், இந்த தோட்டத்தை நான் அல்லாஹ்வுக்காக சதகா கொடுத்துட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆச்சரியப்பட்டாங்க, அவ்வளவு அழகான தோட்டம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தோட்டம் விருப்பம். சொன்னாங்க, யா அபா தல்ஹா வஜப அஜ்ருக அலல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு கூலி தாரது அல்லாஹ்க்கு வாஜிபாயிச்சு, கடமை ஆயிற்று. நீங்க இந்த தோட்டத்தை குடிச்சீங்களே, அவ்வளவு விருப்பம் அவங்க அல்லாஹ்காண்டி, அல்லாஹ்க்கு உங்களுக்கு கூலி தாரது அல்லாஹ்க்கு வாஜிப். சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சப்பத் சொன்னாங்க, அபூ தல்ஹா ஃபஅக்ஸிம்ஹு ஃபீ கராபத்திக், இத நீங்க வெளியில கொடுக்க வேணாம். உங்களோட குடும்பத்துல யாராவது நெருக்கமாகிறாளா, இவங்களுக்கு கொடுங்க, இவங்களுக்கு கொடுங்க. ஏன்? இதுக்கு டபுள் நன்மை கிடைச்சு. உங்களோட குடும்பத்துல நெருக்கமா யாராவது மீந்தா அபூ தல்ஹா, நீங்க அவங்களுக்கு கொண்டு போய் இந்த தோட்டத்தை கொடுங்க. மேலானவர்களே, நாங்க எத்தனை பேர் இன்னைக்கு யோசிப்போம்? இன்னைக்கு நல்லா நாங்க சாப்பிடுறோம், நல்லா சந்தோஷமாயிக்கிறோம், நல்லா ஒடுக்குறோம். அங்க எங்கட குடும்பத்துல நிறைய பேர் சாப்பிட இல்லாம இருக்கிறாங்க, நிறைய பேர் கஷ்டத்தில் இருக்கிறாங்க. நாங்க யோசிச்சோமா? சும்மா சரி குடுக்கறத விடுங்க, சும்மா சரி துவா செஞ்சுப்போமா, யா அல்லாஹ் என்ன நானா கஷ்டத்தில் இருக்கிறான், யா அல்லாஹ் அவருக்கு பரக்கத் செஞ்சிடு, யா அல்லாஹ். ஒருக்க சரி துவா செஞ்சுக்கிறோமா மேலானவர்களே? ஒருக்க சரி கேட்டிக்கிறோமா? இல்ல மேலானவர்களே, சிந்தனை கூட வருவதில்ல. இதனாலதான் எங்களுக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்து கொண்டிருக்குது. பிரச்சனைக்கு வழி மூன்றதுக்கு அங்கே லேசான வழி, ஷார்ட்கட். எல்லாருக்கும் தெரியும், ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்களை பத்தி ஒரு இட்டு கட்டின சம்பவம். நவுது பில்லா, விபச்சாரி என்பதா? ஆயிஷா விபச்சாரம் செஞ்சாங்களா? நவுது பில்லா இல்ல, இட்டு கட்டினா ஒரு சம்பவம் உண்டு. முனாஃபிக்குகள், உபய் இப்னு சலூல் இவன் தான் இந்த சம்பவத்தை பரப்புறதுக்கு ஒத்தனை யூஸ் பண்ணி ஒரு சஹாபி மிஸ்தாஹ். இவர் யாரு? ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு வாப்பா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்க சின்னத்தில இருந்து பார்த்தவங்க, சின்னத்தில இருந்து பராமரிச்சவர். எவ்வளவு கவலை வரும் இன்னைக்கு. நான் சின்னத்தில இருந்து எல்லாம் A to Z எல்லாம் பார்த்துட்டு ஏண்ட மகளை பத்தி இப்படி ஒன்று தாச்சா நாங்க சும்மா விடுவோமா? நாங்க சரி சும்மா விடுவோமா? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு கவலை வந்துச்சு. எங்களை மாதிரி சண்டை பிடிச்சல கூப்பிட்டு சொன்னாங்க, மிஸ்ஸா ஏன மகளை பத்தி நீ தப்பா இப்படி பேசிட்டீங்க சொன்னாங்க. சஹாபி இந்த காரணத்தை சொன்னாங்க, இதுக்கு பின்னா நான் உங்களுக்கு 50 பைசாவும் தர மாட்டேன், செலவழிக்க மாட்டேன். மேலானவர்களே, கவலை சரி, தண்ட மகளை பத்தி முழு உலகம் பேசுறதுக்கு இவரு பரப்பின எவ்வளவு கவலை வரும். இவங்க ஒன்றுமே அடிச்சுக்கிறோன்னு போல சொன்னாங்க, இதுக்கு போற நான் உனக்கு செலவழிக்க மாட்டேன், கவலையில சொன்னாங்க. மேலானவர்களே, அல்லாஹ் குர்ஆன் ஆயத்தை இறக்குறான். ஏன்? அந்த மிஸ்தாஹ் இருக்கிறாரே ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா நெருக்கமான சொந்தம், உறவு முறை நெருக்கமானவங்க. அதனாலதான் பார்த்தான் அல்லாஹ் குர்ஆன்ல வலா யஅதலி உலுல் ஃபضل மின்கும் வஸ்ஸாஅதி அய்யுது உலில் குர்பா. நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து சொன்ன, நபியே நீங்க சொல்லுங்க ஹஜ்ரத் அபூபக்கர் அவங்கள்ட்ட, அந்த மிஸ்தாஹுக்கு அவங்க செலவழிச்சதுனாலதான் இன்னைக்கு அவர் கோடீஸ்வரன் ஆகிறாரு. இவ்வளவு காலமும் அந்த மிஸ்தாஹ் அவர் பார்த்தாரு, என்ற உறவுன்னு கண்ணியப்படுத்தினாரு. இதனாலதான் அவரை நான் செல்வந்தரா வச்சுக்கிறேன். அவருக்கு செலவழிச்சத்தை நிப்பாட்டிடவானாம். யாரு மேலானவர்களே? தண்ட மகளை பத்தி முழு உலகமும் தப்பா பேசினவர், செய்யாத தப்புக்கு. மேலானவர்களே, இந்த ஆயத் இறங்கின உடனே ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக்
ரலியல்லாஹு தஆலா அவங்க என்ன செஞ்சாங்க, வந்தாங்க, வந்து சொன்னாங்க, ஆரம்பமா ₹1 செலவழிச்சா இப்ப டபுள் ட்ரிபிளா செலவழிச்ச ஆரம்பிச்சிட்டான். ஏன்? அல்லாஹ் சொல்லிட்டா செலவழிக்க சொல்லி. தண்ட மகளை பத்தி தப்பா பேசினவங்களுக்கே செலவழிச்சான். ஏன்? அவ்வளவு பரக்கத் இதிலேயே மேலானவர்களே, அவ்வளவு பரக்கத். ஆரம்பத்தை சொன்னேன், எந்த அமலும் இல்ல, ஆனா அல்லாஹ் பரக்கத் செஞ்சு வச்சிருந்தான். உலமாக்கள் சொல்றாங்க, இந்த அமல செஞ்சா, உலமாக்கள் கருத்து ஹதீஸ் இல்ல, தஃப்சீருடைய உலமாக்கள் சொல்றாங்க, இந்த அமல செஞ்சா அல்லாஹ் மௌத்துக்கு முன்னால தௌபாவுடைய அமல், தௌபா செய்ய வச்சு, நல்ல அமல் செய்ய வச்சு, அல்லாஹ் நல்ல அமல் செஞ்ச நிலைமையில அல்லாஹ் மௌத்த கை கொடுப்பான் என்பதாக உலமாக்கள் சொல்றாங்க. அவ்வளவு முக்கியமான அமல் மேலானவர்களே, அவ்வளவு முக்கியமான, இன்னைக்கு எங்களுக்கு கஷ்டமான அமல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபத்ஹ் மக்கா வெற்றி பெற்று வாரான். சஹாபாக்கள் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், ஒரு கூட்டம் வருது, பனு முத்லஜின் ஒரு கூட்டம். இவங்க வந்து யா ரசூலல்லாஹ் நிறைய பொருட்கள் எடுத்துக்கொண்டு வராங்க, நிறைய பெண்கள் இருக்கிறாங்க, காஃபிர்கள். இவங்களை நாங்க சுத்தி வளைச்சோம்னா எங்களுக்கு எல்லாத்தையும் எடுத்துடலாம் யா ரசூலல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க சஹாபாக்களை பார்த்து, இன்னல்லாஹ மனஅனி அன் பனி முத்லஜ், அதாவது இந்த பனி முத்லஜிக்குதே, பனு முத்லஜிக்குதே, இவங்களோட யுத்தம் செய்யறதுக்கு அல்லாஹ் என்ன தடை செஞ்சுக்கிறான்? யார்? காஃபிர்கள். கேட்டாங்க, என்ன யா ரசூலல்லாஹ், அவங்க காஃபிர்கள். இல்ல, அல்லாஹ் எனக்கு தடை செஞ்சுக்கிறான். அவங்களோட குடும்பத்துக்குள்ள, அவங்களோட கோத்திரத்துக்குள்ள ஒரு அமல் செய்யறாங்க, அந்த அமல் அல்லாஹ்க்கு பிடிச்சிருச்சு. இதனால அல்லாஹ் சொன்னான், நபியே அந்த கூட்டத்துக்கு ஒன்று செஞ்சிடவானம். என்ன அமல் யா ரசூலல்லாஹ்? சொன்னாங்க, அவங்களுக்குள்ள ஒத்துமையாகிறாங்க கூட்டம். அந்த பனு முத்லஜ் முஸ்லிம்கள் இல்ல, யாரு செஞ்சாலும் மேலானவர்களே, இந்த அமலை யாரு செஞ்சாலும், காஃபிரும் குடும்பத்தில் அவனுக்கும் பரக்கத் கிடைச்சு. ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊர்ல உள்ள மக்கள் ஒத்துமையாகிறாங்க. ஒரு ஜனாதிபதி இருக்கிறாரு, அந்த ஜனாதிபதி தண்டம் நாட்டு மக்களை, குடிமக்களை ஒத்துமையாக இருக்கணும் அவர் எதிர்பார்க்கிறார். எந்த பிரிவும் இல்லாம எல்லாம் ஒத்துமையாக அந்த ஜனாதிபதிக்கும் அந்த அரசாங்கத்துக்கு கீழே வல்ல பரக்கத் செய்வாங்க. அதுதான் பரக்கத், ஒற்றுமைக்கு எல்லா இடத்துல உதவி. சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர்கள் அந்த காஃபிர்கள் குடும்பத்தை மதிக்கிறாங்க, அதனால அந்த காஃபிர்கள் அல்லாஹ் சொல்லிட்டான் ஒன்றுமே செய்ய வேண்டாம். மேலானே, ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ஒரு சஹாபி இருந்தார். இவர் உலகத்துல 120 வருஷம் வாழ்ந்தார். யஹ்யா இப்னு அப்துல் வஹாப் ஹிஜ்ரி 434 நினைக்கிறேன். இவங்க ஒரு கிதாபை எழுதிக்கிறாங்க, மன் ஆஷ 120 சனா மின ஸஹாபா, சஹாபாக்கள்ல 120 வருஷம் உலகத்துல வாழ்ந்தவர்கள். நிறைய சஹாபாக்கள் வாழ்ந்துகிறான். அதுல முதலாவது கொண்டவரு இந்த ஹக்கீம் இப்னு ஹிஸாம். இவரு 60 வருஷம் காஃபிராக வாழ்ந்துகிறார், அது ஒரு 60 வருஷம் முஸ்லிம். 60 வயசுல தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நான் இஸ்லாத்துக்கு வாரத்துக்கு முன்னால, நல்லா கேட்டுக்கோங்க, நான் இஸ்லாத்துக்கு வாரத்துக்கு முன்னால ஒரு அமல் செஞ்சேன் யா ரசூலல்லாஹ், அந்த அமலோட கூலி எனக்கு இப்ப கிடைக்குமா கேட்டாங்க. ஹக்கீமே, என்ன அமல்? இல்ல யா ரசூலல்லாஹ், ஏண்ட உறவுகள் தானே, இந்த உறவுகளோட நான் ஒரு நாளும் சண்டை பிடிச்சது இல்லை, இந்த உறவுகளோட நான் சேர்ந்து இல்லை யா ரசூலல்லாஹ், இது இருக்கிற கூலி அல்லாஹ் இப்ப தருவானா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆச்சரியமான ஒரு பதில் சொன்னாங்க. என்ன தெரியுமா? ஹக்கீமே, அஸ்லம்த அலா மா அஸ்லஃப்த மினல் கைர், உனக்கு இன்னைக்கு இஸ்லாம், நீ முஸ்லீம் ஆகிறீ, சஹாபியுடைய பாக்கியம் எதனால தெரியுமா கிடைச்சிச்சு? நீ இஸ்லாத்துக்கு வாரத்துக்கு முன்னால அந்த உறவுகளோட சேர்ந்து இந்த அமல் அல்லாஹ்க்கு பிடிச்சிச்சு, அதனாலதான் அல்லாஹ் இன்னைக்கு உன்னை சஹாபியாக அல்லாஹ் ஆக்கிக்கிறான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அவ்வளவு பொறுமதியான அமல் மேலானவர்களே. அல்லாஹ் இவங்கட ரிஸ்க்ல, இவங்கட ஆயில்ல 120 வருஷம் எவ்வளவு பரக்கத் செஞ்சுக்கிறான்டா. முஸ்அப் இப்னு சாபித் என்ற ஒரு பெரியார், ஒரு சஹாபி, இவரோட ஹதீஸ் அபூ தாவூத், திர்மிதி, நஸை போன்ற பெரிய பெரிய கிதாபுகள் இவங்களோட ஹதீஸ் வருது. இவங்க எழுதுறாங்க, அரஃபாவுடைய நாள், ஒரு நாள் இந்த ஹக்கீம் வாராரு, அரஃபாவுடைய மைதானத்துக்கு வாராரு. வரக்கல 100 ஒட்டகம், 100 ஆடு, 100 மாடு, 100 அடிமைகள் எடுத்துக்கொண்டு வராரு.
யார்? அந்த சஹாபி சொன்னாங்க. வந்து என்ன சொன்னாரு? ஹதா குல்லுஹு லில்லாஹ், இதெல்லாம் அல்லாஹ்ட பாதையில நான் சதக்கா செய்து கொண்டு சொல்லிட்டு சொன்னார், இது என்ன சொத்து இல்ல, 100 தான், இது 100 தான் சொன்னாங்க. இதெல்லாம் அல்லாஹ்ட பாதையில. அல்லாஹ் அவ்வளவு அவருடைய செல்வத்தில் அல்லாஹ் பரக்கத் செய்யும். இன்னைக்கு நாங்க செஞ்சாலும் எங்களுக்கும் பரக்கத் வரும். நாங்க விட்டு கொடுத்துட்டோமா, சின்ன பிரச்சனைக்கு நாங்க விட்டு கொடுத்துட்டோமா, அவ்வளவு பரக்கத். எல்லாருக்கும் தெரியும் உமர் பின் அப்துல் அசீஸ் இவரோட ஆட்சி காலத்துல ஜகாத் எடுக்கிறதுக்கு யாரும் இல்ல, அவ்வளவு பரக்கத்தான ஆட்சி. இவர மாணவன் மைமூன் இப்னு மிஹ்ரான பார்த்து சொல்றாரு, மைமூனே, நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன், உன் வாழ்க்கையில கடைபிடிச்சுக்கோ, அல்லாஹ் பரக்கத் செய்வான். சொன்னாங்க, லா துசாஹிபு காத்திஅ ரஹிமின், அதாவது உறவை துண்டிச்சு வாழ்றாரு உலகத்துல, இவரோட நீ தோழமை கொன்றாரு. உறவை யார் தன் குடும்பத்தோட பிரிஞ்சுக்கிறார், கூட்டாளி எடுத்துற வேணாம். உங்களோட வீட்டுக்கு ஒருத்தர வேலைக்கு எடுக்க பாக்குறீங்களா, சேர்ச் பண்ணுங்க, தேடுங்க. அவர் எப்படி அவரோட குடும்பத்தோட எப்படி இருக்கிறாரு, சேர்ந்திக்கிறாரா? அப்படி சேர்ந்து இல்லையா, வீட்டுக்கு வேலைக்கு எடுத்துற வேணாம். உங்களோட மகளுக்கு ஒரு மாப்பிள்ளைய கொண்டாட பாக்குறீங்களா, தேடுங்க, இவர் எப்படி உறவோட இருக்கிறாரு. நாங்க இன்னைக்கு என்ன பாக்குறது, நாங்க வேற மாதிரி தான் பாக்குறோம். ஜப்பான்ல இருக்கிறார், அமெரிக்கா இருக்கிறார், அவர் என்ன வாகனம் வச்சுக்கிறார், இதைத்தான் நாங்க பாக்குறது. சொன்னாங்க உமர் இப்னு அப்துல் அசீஸ், உங்களோட மகள் சந்தோஷம் வைக்கணுமா, உங்களோட மகளோட வாழ்க்கையில பரக்கத்து வேணுமா, மாப்பிள்ளைய தேடுங்க, அவரு உறவுகளோட எப்படி பழகுறாரு, அவரோட அஹ்லாக பாருங்க. சொன்னாங்க, தெரியுமா, நான் இதை சொல்றேன், அல்ல எனக்கே பரக்கத் செஞ்சு வச்சுக்கிறான். சொல்றாங்க, யார் உறவை பிரிஞ்சு வாழ்றாங்களோ இவங்களுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான், குர்ஆன்ல 2 இடத்துல, சூரா முஹம்மது, சூரா ரஅத்ல ஒரு ஆயத்துல, அல்லதீன யக்தஊன மா அமரல்லாஹு பிஹி அய்யுஸல வ யுஃப்ஸிதூன ஃபில் அர்த். இந்த ஆயத்தை தொடர்ந்து சொல்லிட்டு போது சொல்றான், மலக்குமார்கள் யாரெல்லாம் உறவை துண்டிச்சு வாழ்றாங்களோ 24 மணித்தியாலமும் அவங்களுக்கு பதுவா செய்றாங்க. சொன்னாங்க, மைமூனே, அவர் உங்களோட கூட்டாளிண்டா, அவரோட பதுவால நீங்களும் மாட்டிக்கொள்வீங்க. அவர் உங்களோட வீட்டுக்குள்ள எடுத்தீங்கடா, அவரோட பதுவால நீங்களும் மாட்டிக்கொள்வீங்க. இன்னொரு ஆயத் சொன்னாங்க, 2வது ஆயத், ஃபஹல் ஆஸைதும் இன் தவல்லைதும் அன் துஃப்ஸிது ஃபில் அர்த் வ துகத்திஉ அர்ஹாமக்கும் உலாயிக அல்லதீன லஅனஹுமுல்லாஹ் ஃபஅஸம்மஹும் வ அஅமா அப்ஸாரஹும். இது அதை விட பயங்கரமானது. சொன்னாங்க, பதுவா மட்டும் இல்ல, யார் துண்டிச்சு வாழ்றாங்களோ பதுவா மட்டும் இல்ல, அல்லாஹ் அவருடைய உள்ளத்துல சீல வச்சிருவான். எவ்வளவு பயம் பண்ணினாலும் படாது. எவ்வளவு பயம் பண்ணுங்க, இந்த சபையில் போல எவ்வளவு பேசினாலும் கோவம் தான் நானோட, ஆனா உள்ள விடாது. இவனை பேசி நான் பேசணுமா, எனக்கு என்ன, ஏன் அல்லாஹ் பூட்டு போட்டுட்டான், அல்லாஹ் எங்கேயோ கொண்டு போ அல்லாஹ் தயாராக்குறான். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல. எவ்வளவு பயம் அன்றைக்கு மேலான, எவ்வளவு பயான். போன் எடுத்த ஒருத்தர போன்ல 100கணக்கான பயான், ரேடியோ போட்டா பயான், எல்லாம் பயான். ஹசரத் ஸ்டார்ட் பண்ண கூட தெரியும், ஹசரத் இதுதான் பாயிண்ட்ஸுக்கு வராரு, எல்லாருக்கும் தெரியும். ஆனா செயல் வருவதில்லை. என்ன காரணம் தெரியுமா? சொன்னாங்க உமர் இப்னு அப்துல் அசீஸ், அல்லாஹ் இந்த குர்ஆன் ஆயத்துல சொல்றான், அல்லாஹ் அவருடைய உள்ளத்துல சீல் வச்சிருவான், அல்லாஹ் அவரை நரகத்துக்கு அல்லாஹ் தயாராக்கலாம். படாது. மிம்பர்ல ஹசரத் கத்துவாரு, தொழாதவன் காஃபிர் அப்பாண்டு. ஆனா வந்து ஈக்கிறவருக்கு அசர் தொலைவார நியத்திக்காது. நல்ல பயான் அப்பாண்டு போற, ஆனா அவருக்கு அசருக்கு தொலைவார நியத்திக்காதேன், படுவதில்லை. அல்லாஹ் எங்கேயோ தயாராகிறான். யார் உலகத்துல உறவுகளை துண்டித்து வாழ்கிறார்களோ அவர்களுடைய உள்ளத்தை அல்லாஹ் சீல் வைத்துவான் என்பதாக உமர் இப்னு அப்துல் அசீஸ் சொன்னாங்க. அதனால சொன்னாங்க, மைமூனே, நீ எந்த ஒரு விஷயம் செய்யறண்டாலும் இந்த ஒரு விஷயத்தை நீ கடைபிடிச்சுக்கோ, இந்த ஒரு விஷயத்தை நீ பார்த்து அவரை நீ தேர்ந்தெடு என்பதாக சொன்னான். மேலானவர்களே, அல்லாஹ் நேரம் சுருக்கமாகிறது. அல்லாஹ் இந்த உறவு அல்லாஹ் படைச்சான். உறவை படைச்ச உடனே இந்த உறவு சொல்லிச்சாம், அல்லாஹ் அல்லாஹ் என்ன படைச்ச, அல்லாஹ் ஏன்னு கேட்டான். உலகத்துல அடியான் என்ன பிரச்சனை வந்தால் முதலாவது என்னத்தான் தூக்கி வீசுவான். நடக்குதா இல்லையா? சின்ன ஒரு பிரச்சனை வந்தால் என்ன சொல்லுவோம், மௌத்து வரைக்கும் என்னோட பேசாது, ஏன்னா ஜனாசாவுக்கு நீங்க வந்துடக்கூடாது, நாங்க சொல்றோமா இல்லையா?
பெருமையா சொல்றார். மேலான அவர் ஜனாசாக்கு வராட்டி உங்களோட ஜனாசான நிலைமை என்ன? உங்களோட நானாவோ தம்பி உங்களோட கோவிச்சு உங்களோட ஜனாசாவுக்கு வரல, உங்களோட கஷ்டத்தினால உங்களோட நிலைமை என்ன? இதைத்தான் அந்த உறவு சொல்லி எல்லா இடத்துல, அல்லாஹ் உலகத்துல என்ன பிரச்சனை வந்தாலும் முதலாவது என்னதான் தூக்கி வீசுவார் அல்லாஹ். அதனால அல்லாஹ் என்ன படிச்ச அல்லாஹ் சொன்னானா, ஏ உறவே, உனக்கு நான் என் பேரை வச்சுக்கிறேன் ரஹீம். அரபுல உறவு முறைக்கு சொல்லுவாங்க ரஹீம். என் பேர் ரஹ்மான் ரஹீம். என் பேர் உனக்கு வச்சுக்கிறேன். மன் வசலக வசல்துஹு, யார் உன்னை சேர்த்து வாழ்றாரோ அவரை நான் சேர்த்துக் கொள்வேன். வமன் கதஅக கதஅதுஹு, யார் உன்னை துண்டிச்சு வாழ்றாரோ அவனை நானும் வெட்டிடுவேன் அல்லாஹ் சொன்னான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னான். மேலானவர்களே, அவ்வளவு முக்கியமான ஒரு அமல். மேலான ஒரு ஹதீஸ் திர்மிதி ஷரீஃப்ல வருது, மன் சர்ரஹு அய்யுமித்த லஹு ஃபீ உம்ரிஹி வ யூதஉ லஹு ஃபீ ரிஸ்கிஹி வ யத்ஃபஉ அன்ஹு மைத்தத ஸூ ஃபல்யஸில் ரஹிமா. சொன்னாங்க, உட ரிஸ்க்ல உட ஆயில்ல பரக்கத் வேணுமா? இன்னொரு முக்கியமான விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, உங்களுக்கு நல்ல மௌத்து வேணுமா? இன்னைக்கு என்னத்துக்கு சவால் மேலானவர்களே, நாங்க முன்சப்ல வந்து உட்கார்ந்துக்கிறோம், ஜும்மாக்கு என்னத்துக்கு வந்தோம்? என்னத்துக்கு அமல் செய்யறோம்? மௌத்தாக்குள்ள அல்லாஹ்வோட பொருத்தத்தோட மௌத்தாயிடணும். இது இல்லாம மௌத்தா போனா வேலையே இல்ல. சொன்னாங்க, உங்களோட கடைசி நேரம் ரூஹ் போற நேரத்துல அல்லாஹ்வுடைய மௌத், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தோட நீங்க மௌத்தாகணுமா? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, நீங்க உறவுகளோட சேர்ந்து, உறவுகளை நீங்க பிரிஞ்சீங்களா, பிரிஞ்சீங்களா உங்களுக்கு பெரிய நஷ்டம் வந்துடும் சொன்னாங்க. கடைசி நேரத்தில் நஷ்டமாயிடும். அவர்களே, ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி என்ன ஹுத்துபா நான் முடிச்சுக்கொள்றேன். கியாமத்துடைய நாள் அல்லாஹ் எல்லா கேள்வியும் அல்லாஹ் கேட்டுடுவான். அல்லாஹ் எல்லா கேள்வியும் அல்லாஹ் கேட்பான். கேட்டு முடிஞ்சா சொர்க்கத்துக்கு முன்னால ஒரு பாலம் இருக்குது. சொர்க்கத்துக்கு முன்னால் ஒரு பாலம் இருக்குது, சிராத்தல் முஸ்தகீம் பாலம். இந்த பாலத்துல முஸ்லீம்கள் மட்டும்தான், காஃபிர்களுக்கு அங்க வேலை இல்லை, முஸ்லீம்கள் மட்டும்தான் போவாங்க. இது ஒத்தனை அமலுக்கு ஏத்த மாதிரி மீனுடைய வேகத்துல காற்றுடைய வேகத்துல தவண்டு தவண்டு சொருக்கத்துக்கிட்ட போய்த்துருவான். கதவை திறந்தா சொருக்கம். அந்த கதவு கிட்ட ரெண்டு விஷயம் நிக்குமா? சொல்லலாம், ரெண்டு விஷயம் நிற்கும். ஒன்று அமானிதம். யார் அமானிதத்துக்கு மோசடி, இது பெரிய தலைப்பு மேலானவர்களே. எல்லாருக்கும் தெரியும் அமானிதம் என்ன. இன்னைக்கு ஒவ்வொன்றும் தண்ட புள்ள மஸ்ஜித் எல்லாமே தண்ட பொறுப்புக்கு கீழே எல்லாம் எல்லாம் அமானிதம். இந்த அமானிதத்துல யார் மோசடி செய்யறாரோ இவர் என்ன செஞ்சிருமாம், அந்த அமானிதம் எல்லா இடத்துல வாதிடுமாம், யா அல்லாஹ் உலகத்துல இவன் எனக்கு மோசடி செஞ்சான், யா அல்லாஹ் இவர் உள்ள விட்டுடாதே, அல்லாஹ் விடமாட்டான். ரெண்டாவது சொன்னாங்க காத்திஉ ரஹீம், அந்த உறவு முறை அந்த இடத்துல இருக்குமா? மேலானவர்களே, சொர்க்கத்தை திறந்தா சொர்க்கம் உள்ளுக்கு. அந்த உறவோட யாரு கோவிச்சு கொள்றோமோ, உறவோட யார் பாய்ச்சி கொள்றோமோ, சொன்னாங்க அந்த உறவு முறை சொல்லுமாம், யா அல்லாஹ் இவர் என்னோட கோவிச்சு கொண்டிருக்கிறார், யா அல்லாஹ் என்ன பாய்ச்சிக்கிறார், யா அல்லாஹ் இவரை உள்ளு குட்டுடாதே யா அல்லாஹ்னு சொல்லும். மேலானவர்கள், அந்த சொர்க்கத்துடைய கதவை திறந்து நாங்க உள்ளுக்கு போகணும்டா உலகத்துல நாங்க எல்லாரையும் மன்னிக்கணும். மேலானவர்கள், எல்லாரோட சேர்ந்து போகணும். கொஞ்சம் கால வாழ்க்கை, கொஞ்சம் கால வாழ்க்கை. ஃபதுல் இப்னு ஒரு பெரியார் கேட்டாரு, ஏண்ட நானா ஹராமான சம்பாத்தியத்தில் இருக்கிறாரு, அவர் வீட்டுக்கு போகலா, நான் அப்பையும் உறவோட சேர்ந்திக்கணுமா? எப்படி கேள்வி, சரியான கேள்வி. சொன்னாங்க, நீங்க போயிட்டு சொல்லுங்க நீங்க சம்பாதிக்கிறது ஹராமப்பாண்டு. அவர் கேட்கலையா? அப்ப நீங்க என்ன செய்யுங்க, போகாம வராமிக்கவான, நீங்க போங்க, போயிட்டு தாத்தா நானா எல்லாரும் போய் சந்திங்க, ஆனா நிக்கவான அப்படி சொன்னா. இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, இன்னைக்கு நாங்க நிறைய அமல் செய்யறோம், மேலானவர்கள் நிறைய அமல் செய்யறோம், ஆனா எல்லாரோடையும் கோவம், எல்லாரோடையும் கோவம். இப்படி கோவிச்சுக்கொண்டு என்ன தெரியுமா, இது இந்த அமல்ட இது என்ன தெரியுமா சொன்னாங்க, இந்த அரிசி எடுத்து நெல் எடுத்து, அதாவது ஒரு பாறாங்கல்லு ஒரு தார் ரோட்ல போயிட்டு நெல்ல தூவுறார் ஒரு மனிதர். இப்ப அரிசி வருமா? நெல் முளைச்சுமா? வெள்ளாம வருமா? இவர் செய்யறாமல் இப்படிதான். எல்லாரோடையும் கோபம், ஆனா முன்சப்ல மிஸ் இல்ல, தஹஜ்ஜத் மிஸ் இல்ல, சதகால குறை இல்ல, எல்லாம் செய்யறாரு, ஆனா தண்ட நானா தாத்தா எல்லாருக்கும்.
சொன்னாங்க. இவருடைய அமல் எப்படி தெரியுமா? பாறாங்கல்லுல விதைய போட்டு அரிசியை எதிர்பார்க்கிற மாதிரிதான். உறவுகளோட கோச்சுக்கொண்டு என்ன அமல் செஞ்சாலும் மேலாளர்களே, அந்த உறவு கடைசி வரைக்கும் என்ன. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்திக்கிறான். இந்த சந்தர்ப்பத்தை நான் நீங்களும் பொன்னானதாக கருதி அவனுக்கு விருப்பமான முறையில் அமல் செஞ்சு எல்லாரையும் மன்னித்து எல்லாரையும் சேர்ந்து வாழ்வோம். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் அவனுடைய கபூலியத் பெற்ற கூட்டத்தில் அல்லாஹ் ஆக்கியருள்வானா. யா அல்லாஹ் எங்களுடைய பாவனையை நீ மன்னித்தல்வாய். யா அல்லாஹ் அல்லாஹ் நிறைய பாவங்களை செய்துவிட்டு நாங்கள் தௌபா செய்து கொண்டிருக்கிறோம். யா அல்லாஹ் எங்களுடைய பாவத்தை மன்னிச்சிரு. யா அல்லாஹ் அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவத்தை மன்னிச்சிரு. யா அல்லாஹ் அவர்களுடைய கபர்களை விசாலமாக்கிடு. யா அல்லாஹ் அவருடைய கபர்களை சொர்க்கத்திலே பூஞ்சொலை ஆக்கிடு. யா அல்லாஹ் உனக்கு விருப்பமான நல்லடியார்கள கபர்களுடைய கூட்டத்தில் எங்களுடைய பெற்றோர்களை சேர்த்துடுவாய். யா அல்லாஹ் அல்லாஹ் எங்களுடைய உஸ்தாத்மார்களுடைய பாவத்தை மன்னிச்சிருவாய். அல்லாஹ் அல்லாஹ் அவங்களுக்கு நீண்ட ஆயுளை கொடுத்துருவாய். அல்லாஹ் செல்வத்துல பரக்கத்தை கொடுத்துருவாய். அல்லாஹ் அல்லாஹ் உனக்கு விருப்பமான நல்லடியார்கள வாழக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கும் எங்களுக்கும் நீ தந்தல்வாய். அல்லாஹ் உலகத்துல கண்ணியமான முறையில வாழ்ந்து அல்லாஹ் கண்ணியமான முறையில் மறைக்கக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கும் எங்களுக்கும் நீ தௌஃபீக் செய்வாய். அல்லாஹ் அல்லாஹ் நிறைய தேவைகள் எங்களுக்கு தேவையாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் எங்களுக்கு என்ன தேவை என்பதை எங்களை விட நீ நன்கறிந்தவனாக இருந்து கொண்டிருக்கிறாய். அல்லாஹ் அனைத்து தேவைகளும் எங்களுக்கு தந்தல்வாய். அல்லாஹ் அல்லாஹ் இந்த சின்ன துஆ உன்னுடைய ரஹ்மத்தின் போட்டால் ஏற்றுக்கொள்வாய். அல்லாஹ் வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له